உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதல் சொல்லுகிறோம். இதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். யெகோவா ராப்பா ஹீலிங் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த வெளியில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான இந்த உயிர்த்தெழுந்த நாளன்று நான் உங்களோடு மத்தியில் கர்த்தர் பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உலகம் முழுவதும் அவருடைய உயிர்த்தெழுந்த குறித்து அநேக சபைகள் எல்லாரும் இந்த நாளில் இன்னைக்கு அந்த உயிர்த்தெழுந்த குறித்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நானும் உங்களோட மத்தியில் அந்த வாழ்த்துதலோடு அந்த ஒரு ஆசீர்வாதத்தோடு கூட உங்களோடு கூட பேச கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபைக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தார், 3ஆம் நாளில் அவர் உயிரோடு எழுந்து வந்த ஒரு நாள் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இன்னைக்கு பார்க்கும்போது அவர்களுடைய மரணம் இன்னைக்கு ஒரு தியானிக்கிற ஒரு நேரமா இருக்கிறது. இன்னைக்கு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்தர் இப்படி ஒரு கோரமான ஒரு மரணத்துக்குள்ள அவர் கடந்து போக வேண்டும், ஒரு கோரமான ஒரு விஷயத்துக்குள்ள அவர் போகக்கூடியவராக இருக்கிறார். அன்னைக்கு பார்க்கும்போது ஒரு அந்த மரணங்கள் யாராலும் விவரிக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு மரணம் அவருக்குள்ள காணப்பட்டதா இருக்கிறது. அப்ப நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது 1 கொரிந்தியர்ல 15 அதிகாரத்துல 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் என்ன பண்ணாராம், காயங்களை பட்டவரா இருக்கிறாராம். நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவத்துக்கு அவர் என்ன பண்ணாராம், அடிக்கப்பட்டவரா இருக்கிறார். அவர் அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள்ல அவர் எழுந்தப்பட்டவரா இருக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தை சந்தித்தாரு. அந்த மரணம்ன்றது ஒரு நாள் உயிர்த்தெழுந்து அவர் வந்தவரா இருக்கிறார். அப்ப பார்க்கும்போது முழுக்கும் அவர் எதனால காயப்பட்டார், எதனால அடிக்கப்பட்டார், எதனால நுறுக்கப்பட்டார் என்று நம்ம வேதத்துல இருந்து பார்க்கும்போது இவருடைய பாவத்தினாலதான் அவர் என்ன பண்றாராம், அது நுறுக்கப்பட்டவரா இருக்கிறார். அதுக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பாவத்துக்கு சம்பளம் மரணமா, சம்பளம் கொடுக்கணும், பாவத்துக்கு சம்பளம் மரணம். அந்த மரணத்தை ஜெயிக்கும்படியாக, நம்முடைய பாவங்களை அவர் ஜெயிக்கும்படியாக அவர் இந்த உலகத்துல அடிக்கல்லப்பட்டு நுறுக்கப்பட்டு அவர் என்ன பண்ணார், 3ஆம் நாள்ல உயிரோடு அவர் எழுந்து வந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனை நம்ம ஸ்தோத்திரிக்கிறவராக இருக்கணும், தேவனை நம்ம மகிமைப்படுத்துவதாக இருக்கணும். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு, அவர் நம்மளுக்காக நுறுக்கப்பட்டு அடிக்கப்பட்டார் என்று அவர் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பார்க்கும்போது தேவன் ஏன் இதெல்லாம் நம்மளுக்காக செய்கிறார் என்று பார்க்கும்போது, இன்னைக்கு தன்னை வாழ்க்கையில தன்னை மரணத்தையே கொடுத்து இன்னைக்கு நம்மளை ஜெயித்த ஒரு வல்லமையான தேவன், ஒரு வல்லமையான தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அதுக்காக நம்ம கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரிக்கிறவர்களா இருக்க வேண்டும், தேவன நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். அன்னைக்கு தேவனோடு கூட இந்த ஜனங்களுக்குள்ளே அவரே என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல அவரை காட்டி கொடுத்து அந்த இடத்துல பார்க்கும்போது அவரை சிலுவையில் அடித்து அவர் நம்ம மரணத்துக்குள்ள போகும்போது இன்னைக்கு ஒரு பெரிய கோரமான காரியங்கள் இன்னைக்கு நடந்ததா இருக்கிறது. ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தன்னை வாழ்க்கையில அவர் 3 வருஷம் தன்னை ஊழியங்களை அவர் செய்து 3 வருஷம் தன்னை வாழ்க்கையில அவர் இருந்தவராக இருக்கிறார். இருக்கும்போது அவர் பார்க்கும்போது ஜனங்களுக்கு சகல வேண்டிய ஒரு நன்மையினாலும், சகல வேண்டிய போதனையினாலும், சகல வேண்டிய நல் காரியங்கள்ல அவர் கற்றுக் கொடுத்தவரா இருக்கிறார். 12 சீஷர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு அழைப்பு எல்லாவற்றிலும் தேவன் கொடுத்தவரா இருக்கார். ஆனா அவர் கூட இருந்த சீஷர்களே சிலரெல்லாம் அவரை விட்டு போனவர்களா இருந்தாங்க. அவரை விட்டு போனவர்களாக சில ஜனங்கள் அவர் மரித்தார் என்று பயந்து நிறைய பேர் ஓடி போனவர்களா இருந்தார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி செய்யல. அவர் மரித்தாரு, அவர் 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்து 40 நாட்களும் அவர் சந்தரித்து கொண்டிருந்தாரு. எல்லா சீஷரோடு கூட இருந்தாரு, எல்லாரோடு கூட இருந்தாரு. அப்போ செய்து அவர் முடித்து எல்லா காரியங்களையும் அவர் போனவரா இருக்கிறார். பாருங்க, அதுதான் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல அவர் மரித்து 3ஆம் நாள்ல எழுந்து அந்த இடத்துல சீஷர்கள், அந்த இடத்துல இருக்கிற ஜனங்களை பார்த்து ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இதை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் மரித்து 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்து தேவன் சொல்லுகிற காரியம் என்னென்றால், அந்த ஜனங்களை பார்த்து வாழ்த்துதலை சொல்லுகிறார். நீங்க வாழ்க, நீங்க வாழ்த்துதல் சொல்றாரு. அப்ப வாழ்த்துதல் என்று பார்க்கும்போது அநேக உலகத்துல இருக்க பொலிட்டிக், உலகத்துல இருக்க ஜனங்களுக்கு அவர்களெல்லாம் நம்ம வாழ்த்தி தொண்டை கத்திய நம்ம வாழ்த்துதல் சொல்றோம். ஆனா தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னென்றால், அதுல மத்திய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம்
அதுல வந்து நீங்க 9வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அதுல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, அந்த ஜனங்களை காத்திருக்கும்படியாக சொல்லி அந்த ஜனங்களை சொல்றாரு அவரு, உங்களுக்கு வாழ்த்துதலை நான் சொல்லுகிறேன், வாழ்த்துதல் சொல்லுகிறார் இந்த இடத்துல. அப்ப பாருங்க, இன்னைக்கு அவரிடத்துல நம்ம வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டவராக இருக்கிறோம். அவரிடத்துல அவர் மரித்தார், ஆனா உயிரோடு எழுந்து வந்து நம்மளுக்கு சொல்லக்கூடிய முதல் வார்த்தை நம்மளை வாழ்த்துகிறார். ஆண்டவர் நம்மளை வாழ இருக்கும்படியாக கர்த்தர் அந்த இடத்துல சொல்லுகிறார். அப்போ வேதத்துல கூட அநேக பேர்கள் வாழ்த்துதலை பெற்றுக்கொண்டாங்க. மரியாள் கூட வாழ்த்துதலை தேவதூதர்கள் மூலியமா அவர் பெற்றுக்கொண்டவராக இருக்காங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது ஸ்திரீகளில் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கிறீங்க என்று சொல்லப்பட்டுகிறது. அப்போ பார்க்கும்போது நிறைய விஷயங்களை வந்து நம்ம வேதத்துல இருந்து இந்த வாழ்த்துதலை நம்ம பார்க்கிறோம். அப்போ முதல் தேவன் சொன்ன வார்த்தை என்னன்னா, அவர் வாழ்த்துதல் அவர் சொன்னவராக இருக்கிறார். இப்போ இன்னொன்னு கூட, இயேசு கிறிஸ்து தன் ஜனங்களை அவர் என்ன பண்ணாரு, அவர் உயிரோடு அவர் இருந்த போதும் அந்த ஒரு அன்புக்குள்ள நடத்தினாரு, அவர் இருக்கும் போது நடத்தினாரு. அவர் மரித்து போனாரு, மரித்து போய் 3ஆம் நாள்ல எழுந்து வராரு. அப்போதும் அந்த அன்பு என்ன பண்ணல, புரியவில்லை. அவரோட வீட்டில் இருந்த வல்லமை புரியவில்லை. அவர் இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த ஜனங்களை வாழ்த்துதல் அவர் சொன்னவர்களா இருக்கிறார்கள். அப்ப இயேசு கிறிஸ்தர் பாருங்க, லாசர் மரித்து போகிறார். மரித்து போய் 3 நாள் அவரு உயிர்க்குள்ள வைக்கிறாங்க. நாற்று அடித்து கிடக்கிறது. அந்த சடலத்துக்கிட்ட போறாரு. அந்த சடலத்துக்கிட்ட போய் அவர் உயிரோடிய எழுப்பக்கூடிய தேவனா இருக்கிறார். ஒருத்தரை பார்க்கும்போது ஒருத்தர் பாடையில கொண்டு போறாங்க, ஒரு பையனை பாடையில கொண்டு போகும்போது அந்த இடத்துல தேவன் இருக்கிறார். அந்த பையனை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, எழுப்பக்கூடியவரா இருக்கிறார். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் அவர் போனாரோ, அந்த மரித்த இடங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்தர் போனாரோ, அந்த இடத்துல போனவர்களெல்லாம் வீட்டெழுந்தவர்களா இருக்கிறார்கள். ஆனா வீட்டெழுந்து அவர்களெல்லாம் என்ன பண்ணார்கள், அவர் யாரோ அந்த இடத்துல செத்து போனவர்கள் மறுபடியும் எழுந்தவர்களாக காணப்பட்டார்கள். அதுதான் நம்முடைய வீட்டிலிருந்த ஒரு வல்லமையான தேவன். ஆனா நம்முடைய இயேசு கிறிஸ்தரோ இன்னைக்கு இந்த மனுக்குலத்துக்காக எல்லாத்துக்காக அவர் மரித்து நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியம் என்றால், நம்முடைய குடும்பங்களை பார்த்து அவர் சொல்லுகிற இந்த ஈஸ்டர் நாள் என்று சொல்லுகிற காரியம் என்றால், உங்களுக்கு வாழ்த்துதலை நாங்கள் சொல்லுகிறோம். தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு வாழ்த்துதலை கர்த்தர் அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த ஈஸ்டர் மெசேஜை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த நாள் வந்து நீங்க இந்த வார்த்தையை நீங்க இந்த வேலை ஒரு இதோடு கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா உண்மையாக உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தேவன் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். இந்த நாள் அவர் மரித்தார். அவர் மரித்து போன தேவன் அல்ல, அவர் உயிரோடு கூட தேவன். அவர் ஜீவன் உள்ள தேவன். அவர் மரணத்தை எங்களை ஜெயித்து, பிசாசுகளை ஜெயித்து, எல்லாத்தையும் ஜெயித்து அவர் வந்தவராக காணப்படுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து வந்து அவர் மரித்தாரு. மரித்து அவரு என்ன பண்ணல, போய் பாதாளத்துல போய் ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்தார், போதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்க. அவர் ஊழியங்களை அவர் செய்தவரா இருக்க. மரித்து போய் 3ஆம் நாள்ல எழுந்து வந்து கூட அவர் சைலண்டா இல்ல. இன்னி வரைக்கும் பரலோகத்துல போய் நம்மளுக்காக உனக்காகவும் பகிர்ந்து பேசுகிற ஒரு அருமையான தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நாள்ல வந்து நம்முடைய தேவன் பண்ண ஒரு தியாகம், தேவன் பண்ண ஒரு அன்பு, தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஒரு கிருபை, பெரிய ஒரு தயவுக்கு என்னதான் நம்ம செய்தாலும் ஒன்றுமே நம்மளால ஈடு அது செல்லவே முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பாவிகளை ரட்சிக்கும்படியாக, இன்னைக்கு ஒரு துன்மார்க்கத்துல போறவனை ரட்சிக்கும்படியாக, ஒரு நல்ல வழிக்குள்ள கொண்டு வரணும்படியாக அவர் நம்மளுக்கு சாபமானார். அவர் நம்மளுக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நம்மளுக்காக அவமானங்களை பட்டவராக இருக்கிறார். அவர் நம்மளை எல்லா சிலுவையிலிருந்தும் ஆண்டவர் நம்மளை எல்லா வந்த நிந்தைகளிலிருந்து நம்மளை விடுவித்து இன்னைக்கு அவர் நம்மளை ஜெயித்த ஒரு பிள்ளைகளாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அதில் பார்க்க மத்திய சுவிசேஷத்துல நீங்க 28வது அதிகாரத்துல அதுல 18வது வசனத்துல ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உனக்கு பூலோகத்திலையும் பரலோகத்திலையும் சகல வகையான அதிகாரத்தை நாங்க கொடுக்குறேன், நீங்க பயப்படாதீங்க என்றார். இப்ப சகல வேண்டிய அதிகாரங்களையும் சகல வேண்டிய நன்மைகளினாலும் கர்த்தர் நம்மளை நிரப்பக்கூடிய அந்த உயிர்த்தெழுந்த தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு அவர் உயிர்த்தெழுந்து வந்தார் என்று அதை சொல்லும் போதே இன்னைக்கு நம்மளுக்குள்ள என்ன ஆகுறதுனா ரட்சிப்பு உண்டாகிறதா இருக்கிறது. அதே போல பவுல் சொல்றாரு, அந்த உயிர்த்தெழுந்த குறித்து நாங்க பேசாவிட்டால் எப்படி ரட்சிப்பு உண்டாகும், எப்படி மனம் திரும்புதல் உண்டாகும்? இன்னைக்கு அந்த உயிர்த்தெழுந்த குறித்து நம்ம இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறோம். அந்த உயிர்த்தெழுந்த நாள்ல நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். அதே போல ஆண்டவர் வந்து முதல் வந்து நம்மளை பார்த்து காரியங்களை சொன்னது வாழ்த்துதல் சொன்னாரு. 2வது வந்து ஆண்டவர் நம்மளுக்கு ஆண்டவர் வந்து இந்த உலகத்துல இருந்து அவர் போகும்போது, இந்த உலகத்துல இருந்து அவரை விட்டு போறாரு. விட்டு போகும்போது
பரலோகத்துல போய் தேவனிடத்துல போய் ஒரு பட்சத்துல இருக்கிறார். தேவனோடு கூட அவர் நம்மளுக்காக பகிர்ந்து பேசுகிற தேவன். அப்ப இந்த லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரத்துல நீங்க 50-51 வருஷத்தை நீங்க வீட்டுல எடுத்து நீங்க வாசிக்கும் போது அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்துல நீங்க காற்று இருங்க என்றாரு. அப்ப அந்த இடத்துல கடைசி நேரம் அவர் இவர்களெல்லாம் விட்டு அந்த 40 நாள் அவங்க மறித்து 40 நாள் கூட இருந்தாரு, எல்லா நன்மைகளும் செய்து இவர்களை என்ன பண்ணிட்டாருன்னா ஆண்டவர் அந்த வசனத்தை நீங்க கிளீனா வாசித்து பாருங்க. அவர்கள் மேல ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆசீர்வாதத்தை கூறி அவர் பரலோகத்துக்கு போனவராக இருக்கிறார். முதல் வாழ்த்துதல் சொன்னாரு. ரெண்டாவது தேவன் நம்மளுக்கு கொடுத்துட்டு போனது, என் பிள்ளைகள் ஒன்றுலையும் குறையா இருக்கக்கூடாது, ஒன்றுலையும் துன்மார்க்கத்திலையும் ஒன்றுலையும் குறைய இருக்கக்கூடாது, ஒன்றுலையும் வறுமையில இருக்கக்கூடாது. என் பிள்ளைகள், என் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் எல்லாரும் அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு அவர் பரலோகத்துக்கு ஏறி போனவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு சாபத்தை ஆண்டவர் வைத்துட்டு போகல, ஏதோ ஒரு தரித்திரத்தை நம்மளுக்காக வைத்துட்டு போகல, நம்மளுக்காக ரட்சிப்பை கர்த்தர் வைத்து போனாரு. நம்மளுக்காக இந்த உயிர்த்தெழுந்த நாள் என்று விடுதலையை வைத்துட்டு போனாரு, கிருபைகளை வைத்துட்டு போனாரு, ஜெயங்களை கர்த்தர் வைத்துட்டு போனாரு. சகல வல்லமைகள் மேலே ஜெயிக்கும்படியாக இதோ சர்வங்களையும் தேளுகளையும் மிதிப்பீர்கள், உங்களை சேதப்படுத்த முடியாது என்று வேத வசனம் சொல்லப்பட்டுகிறது. நம்மள ஒரு சாதாரண பிள்ளைகளாக, சாதாரண ஒரு மனிதனாக, மகளாக நம்மளை கர்த்தர் இந்த உலகத்துல வைக்கல. தேவனுடைய வசனம், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நாங்கள், அவரால் விடுவிக்கப்பட்டவர்கள் நாங்கள், அவரால் அழைக்கப்பட்டவர்கள் நாங்கள். ஆண்டவருடைய கரம் நம்ம மேல இருக்கக்கூடியதா இருக்கிறது. இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இன்னைக்கு வல்லமையாக கடந்து வருகிறதா இருக்கிறது. இன்றைக்கு இந்த வசனத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. தேவன் நம்மளுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை அவர் செய்துட்டு அவர் போனவரா இருக்கிறார். நம்மள சாபத்தோடு இல்லை, ஆண்டவர் எல்லா சாபங்களையும் உடைத்தவர், எல்லா காரியங்களையும் உடைத்து ஜெயங்களாமாய் வர வைத்த ஒரு அருமையான தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இன்னைக்கு எல்லார் மேலேயும் அது இறங்கி வருகிறதா இருக்கிறது. அல்லையா, ஏதோ நம்முடைய தேவன் ஏதோ அடுக பண்ணிட்டார், மரித்தார் என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம். அவர் ஒவ்வொரு நாளும் அவர் மரித்தார், 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்து இன்னைக்கு நம்மளோடு கூட ஜீவிக்கிறவரா இருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுந்தைக்கு வல்லமை இருக்கிறது. இன்னைக்கு அந்த ஒரு காரியத்தோடு கூட நம்ம இன்னைக்கு நுழைந்து நாங்க போகும்போது உண்மையாக இந்த ஈஸ்டர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த உயிர்த்தெழுந்த நாள் என்று இன்றைக்கு தேவனுக்கு நம்ம விட்டு கொடுக்கலாம். இந்த நாள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் ஒருவேளை நம்ம போய் கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த நாள் நம்ம சிந்தித்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் தானே நம்ம ஏதாவது ஒரு செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருக்கலாம், தேவனுக்கு விரோதமாக செய்யலாம் நினைத்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, அவர் நம்மளுக்காக பிடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்து வந்த ஒரு நல்ல தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அவருடைய அன்புக்குள்ள நம்ம போகலாம், அவருடைய தயவுக்குள்ள நம்ம போகலாம். உண்மையா கர்த்தர் இந்த உயிர்த்தெழுந்த நாள் என்று உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு ஒரு மாபெரும் நல்ல செய்தி, நல்ல வார்த்தை கொடுத்துட்டு அவர் போன காரியம் என்றால், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும், நாங்கள் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நம்ம இருக்கும்போது இந்த ஈஸ்டர் இந்த மெசேஜை உங்களோடு மத்தியில பேசும்படியாக, அந்த வார்த்தைகளை கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபைக்காக தேவனை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்போ அந்த ஈஸ்டர் என்றது பார்க்கும்போது ஆண்டுடைய வார்த்தை நம்மளுக்கு என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும்போது, அவர் சகலத்திலையும் நம்மளை என்ன பண்ணுகிறாரு, ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்தவராக இருக்கிறார். அப்போ பார்க்கும்போது இன்னைக்கு இந்த உயிர்த்தெழுந்தல்ல நடந்த ஒரு காரியம் இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு அவருடைய கல்லறைகள் இன்னி வரைக்கும் திறந்திருக்கு, அவருடைய கல்லறை இன்னி வரைக்கும் அந்த இடத்துல இருக்கு. இந்த மாதிரி ஒரு தியாகம், இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்தவர் யாரு என்று பார்க்கும்போது அவர் இயேசு கிறிஸ்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது இப்படி ஒரு கோரமானதை சந்தித்து அவர் உயிர்த்தெழுந்து அவர் வந்தார் என்றால் அவர் தான் நம்முடைய ராஜாவா இருக்கிறார், அவர் தான் நம்முடைய தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாக இன்னைக்கு பார்க்கும்போது சில இடங்கள்ல நம்ம செபிக்கும் போது உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை, இன்னைக்கு தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறத நம்ம என்ன பண்றோம், கண்ணார நம்ம பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு வரைக்கும் தேவன் பண்ண ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் ஜெயமாய் மாற்றினார்,
ஜெயமாய் வந்தது. அப்போ முதல் தேவன் சொல்றார் நம்மளுக்கு வாழ்த்துதலை கொடுத்தார். ரெண்டாவது வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு நம்முடைய அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள, அந்த வல்லமைக்குள்ள இன்னைக்கு நம்ம எல்லாரும் இன்னைக்கு கடந்து போகலாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஈஸ்டர் சரி சென்று இந்த நாள் கொடுத்த இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. நான் செபிக்கிறேன். கண்களை மூடி நம்ம செபிப்போம். அன்பின் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஈஸ்டர் நாளன்று தேவனே, அப்பா அந்த வார்த்தைகளை பேசும்படியாக ஜெபிக்கும்படியாக கற்றுக் கொடுத்த ஒரு கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த பண்டிகை அன்று ஆண்டவர் எல்லோரையும் நாங்கள் மனப்பூர்வமாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இந்த வேலையில் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். நாங்கள் பிளஸ் பண்ணுகிறோம் ஆண்டவரை. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.